நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் காதல் ஈஸ்வரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். எப்பவுமே நீங்க எனக்காக இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் தான் எடுத்துட்டு வருவீங்க. ஸோ அந்த வகையில நான் இன்னைக்கு ஒரு டாபிக் கேட்கணும்னு நினைச்சேன். முன்ஜென்மம் அப்படின்னாலே பரவலா பேசப்படும். முன் ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் இன்னைக்கு உனக்கு வினையா வந்திருக்குன்னு நிறைய பேர் கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ முன் ஜென்மம் உண்மையா? முன் ஜென்மத்துல பண்ற பாவங்கள் இப்போ ரெஃப்ளெக்ட் ஆகுமா? தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. அதாவது பொதுவாகவே இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, எதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கோனே தெரிலங்க, இதுல எந்த குறையில விட்ட குறை தொட்ட குறைன்னு தெரியல, இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம். எல்லாருடைய கேள்வியுமே அதுவாக தான் இருக்கு. பொதுவாக வந்து உண்மையிலே இந்த பிறவி பயன் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு கர்மாவை வந்து அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த மனித பிறவி அப்படிங்கிறத நம்ம பிறவி எடுத்திருக்கோம். நம்மவா கேட்டோம் நம்ம அம்மா அப்பா வயிற்றுல பிறக்கணும், நம்மவா கேட்டோம் இந்த உடம்பு வேணும்னு, எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு முன்னாடியே எல்லாமே எழுதப்பட்டதான் இங்க நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை. ஸோ அப்ப இன்னார் அம்மா அப்பாவுக்கு இன்னார் குழந்தைகளா போய் பிறந்து இவங்களுடைய கர்ம வினையை அனுபவிக்கணும்ன்றது விதி. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நம்ம நிறைய பித்ரு கர்மா, ஏகப்பட்ட கர்மா சொல்லுவோம். நாங்க ஜாதகம் எடுத்துட்டோம்னாக்க உன் ஜென்மத்துல பெண் சாபம் இருக்குங்க, உங்களுடைய முன்னோர்கள் சாபம் வந்து இந்த குடும்பத்தில் இருக்குது, அதனால் நீங்கள் அதுக்கான வரைமுறைகள் வந்து கரெக்டாக பண்ணலை, சாபங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கான விஷயங்கள்லாம், குழந்தை பிறப்பெல்லாம் ஒரு தடையாக இருக்கும், அதுக்கு ஒரு தோஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய தோஷங்கள் சொல்லுவோம். இந்த தோஷங்கள்லாம் எதில் அடக்கம் அப்படின்னா இந்த கர்ம வினை பயனுக்குள்ளே தான் அடக்கும். நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ண போய் அதனுடைய தன்மை தான் இப்படின்றது மாதிரி. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தகப்பனார் வழி கர்மம், சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா தாயார் வழி கர்மம். இதே வந்து புதன் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கூட பிறந்த சகோதரிகள் இருப்பாங்களே அதனுடைய கர்மா. சுக்கிரன் அப்படின்னா பெண்வழி கர்மா. இதே வந்து சனி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா நமக்கான ஜென்மாந்திர தொடர்பினுடைய கர்மா, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கர்மாக்கள் இருக்குல்ல, அது மாதிரி. குருன்றது குரு சாபம், சாபத்தினுடைய கர்மா. ஸோ இது செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உடன் பிறந்த சகோதரர்கள், நண்பர்களாக பழகக்கூடியவங்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள். ஸோ இப்படி ஒரு சில கர்மக்களை ஃபுல்லாகவே இதுக்குள்ளே அடக்கலாம்ப்பா. கண்டிப்பா மேம். இப்போ ஒரு 100 பேர் இருக்க கூட்டம்னு வச்சுக்கலாம். ஆனா அங்க ஒரு வேலை சொன்னா இவர்கிட்ட சொன்னாதாப்பா ஓடும், இல்ல இவர்கிட்ட சொல்லுங்க அவர் தான் செய்வாரு, அதாவது ஊருக்காக வாழ்றதுன்னு வச்சுக்கலாம். இந்த மீனராசினியர்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் பூர்வ ஜென்மமா? நிச்சயமா. அது மீன ராசி இரட்டைத்தன்மையான ஒரு நிலை, காலச்சக்கரத்துக்கு இறுதிய ராசின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தன்மையே வந்து ரொம்ப தனித்துவமான ஒரு ராசின்னு சொல்லலாம். குருவினுடைய வீடு, ஆனா சுக்கிரனே உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. இங்க என்ன புதன் நீச்சம். உங்களோட புத்திசாலித்தனம்லாம் இங்க ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்ற அளவுக்கு நிறைய நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு கர்மவினை பதிவுன்றது தொடரக்கூடிய ஒரு தன்மை உண்டு. பொதுவாக குருன்றது யாரு அப்படின்னா தனித்துவம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள் தான். குரு நல்லது செய்வார்ப்பா, நல்லது மட்டும் தான் செய்வார். வாழ்க்கையில எல்லாமே எல்லா கிரகங்களும் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா கொடுக்குற ஆள் தான். ஸோ சுக்கிரன் அப்படிங்கிறப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு சுயமரியாதை, கௌரவம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், பெண் சார்ந்த விஷயங்கள், பெண் சார்ந்த விஷயங்களை பஞ்சாயத்து சந்திக்காத மீனராசிக்கு எழுதி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒண்ணு பெண்ணு இல்லைன்னா பணம், இது ரெண்டு கண்டிப்பா பஞ்சாயத்து இல்லாம மீனராசினுடைய லைஃப் போகவே போகாது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பெண்களா இருக்கும் பட்சத்துல என்னோட குழந்தைய பத்தி எனக்கு கவலை சிந்தனை இல்லாம என்னோட வாழ்நாள் போடும். எனக்கான அங்கீகாரம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா எல்லாத்துக்காகவும் நான் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் எனக்கு என்ன வாழ்றேன், எனக்கு நான் எதுக்கு இந்த பிறவி எடுத்திருக்கேன், என்னோட கர்மா என்னத்துக்கு, அடுத்த நோக்கி நான் என்ன தனியா நான் தேடணும் அப்படின்ற அளவுக்கு ஞானத்தை நோக்கி போறவங்க யார் அப்படின்னா இவங்களதான் இருக்கும். எக்ஸ்ட்ரீமான நல்லவனும் நான் தான், எக்ஸ்ட்ரீமான கெட்டவனும் நான் தான், எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆன்மீகவாதியும் நான் தான் அப்படின்ற அளவுக்கான லைஃப்ல களவும் கற்றுமற அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை பாடத்தை அனுபவிக்க பிறந்த ராசியாது அப்படின்னா மீனராசினியர்கள் தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலங்கள்லேயே வந்து சுகபோக வாழ்க்கைக்கான நிலை, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ்ல ஓரளவுக்கான கஷ்டங்களை அனுபவிக்கிறது, அடுத்த ஒரு கட்டத்துல போகும்போது இவ்வளவுதான் எல்லாமே மாயேன்ற ஒரு போக்குல போய் ஒரு வாழ்க்கையை வாழ்றோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தனிமை அதிகமான ஒரு குழுப்பனை அப்படின்வாங்க இல்லையா. இவங்களே தேடப்படாத ஒரு தனிமை சில பேருக்கு கிடைக்கும். சில பேருக்கு தனிமையாவே வாழ்க்கை போதுமோ, எனக்கு எப்பதான் ஒரு துணை வரும்ன்றது மாதிரியான எதிர்பார்ப்போட வாழக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. நல்ல புத்திசாலித்தனமான ஆளுங்க, திறமையான ஆள். ஆனா புத்திசாலித்தனம் எங்கேயாவது ஒர்க் ஆகுமா? கொஞ்சம் என்ன காரணம் அப்படின்னா இவங்களுடைய ராசியிலே புதன் நீச்சப்பட்டு போயிடுறாரு. ஸோ புத்திசாலித்தனம் இருக்கு, திறமை இருக்கு. அதாவது வெளியில பேசும்போது நம்ம ஒன்று பேச போய் அங்கே ஒன்று தப்பா கண்மையாகும் பார்த்தீங்களா. இவங்களுக்கு இந்த இடர்பாடுகளை நிறைய அனுபவிக்கக்கூடிய குடுப்பனை உண்டு. புதன் அப்படின்றப்ப இவங்களுடைய ஆள் மனசுல சிந்தனைகள் இருக்குல்ல பயங்கரமா இருக்கும். அதனால இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாவும் இருப்பாங்க, அறிவாகவும் இருப்பாங்க, திறமையாகவும் இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். எங்க அப்படின்னா மீடியா ஃபீல்ட்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா மீனத்துல வந்து அதனுடைய தன்மை உண்டு.
ஸோ நிறைய பேர் லோன்லியா இருக்க மாதிரி இருக்கும். அந்த தனிமையில வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை தேடுவாங்க. ஓகே. நிறைய ஞானம் எங்க பிறக்கும் அப்படின்னா தனிமையில தான் இருக்கும். நிறைய ஞானம் வரும். ஒரு ஆரம்ப காலங்களில் தான் சொன்னேன், பட எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறவங்க அவ்வளவுக்கு எவ்வளவு கெட்டவங்கன்ற பேரு இவங்க தான் அனுபவிச்சிருப்பாங்க. ஓகே. என்னோட ஆரம்ப கால வாழ்க்கையில நீ பார்த்தனா நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வெறும் மாயை. அனுபவிச்சேன், ஏன் அனுபவிச்சேன் தெரியும், இது நானே கிடையாது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் இவங்களுக்கான ஒரு தன்மையா இவங்களுக்கான அந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி 5ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனோட வீடு. குரு உச்சம் வரக்கூடிய ராசி, அங்க செவ்வாய் நீச்சப்பட போறாரு. மோஸ்ட் ஆஃப் வந்து இவங்களோட வாழ்க்கையிலலாம் சில மர்மங்கள் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாம் மனுஷங்களோட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்ட்யூஷன் நிறைய ஒர்க் ஆகும். இவங்களுக்குலாம் வந்து நடக்க போற விஷயங்கள் முன்னாடியே தெரியும். நிறைய பேர் வந்து சாமியோட பேசுறேன்னு, நிறைய பெட்ஸ் வளர்ப்பாங்க. இவங்களுக்கும் பெட்ஸுக்கும் ஒரு கனெக்டட் இருந்துட்டே இருக்கும். அவனும் மனுஷங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறதே பெரிய விஷயம். நீ என்னன்னா யாரோ ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, முக்கியமா யாருங்க அவங்க அப்படின்னு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டடா கேட்டுட்டு இருப்போம். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி வளர்க்குறேன், பூனைக்குட்டி வளர்க்குறேன்னு அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெட்டு போட்டு அவ்வளவு பேம்பரிங் கேர். இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உயிரினங்களுக்கு என்ன ஏதோ ஒரு அதாவது இன்னல்கள் இலச்சதனுடைய வெளிப்பாடு, எல்லாருடைய சாபங்களை பெற்றனுடைய தன்மை இவங்களுக்கு எல்லாம் அவங்க நல்லது செய்யறதுக்காகவே பிறந்திருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி தனக்கான சுத்தி இருக்க ஏதாவது என்னோட சந்தோஷம் முக்கியம், அந்த இடத்துல நானும் அனுபவிக்கிறேன். எதை அனுபவிக்கிறேன் அப்படின்னா என்னோட கர்மவினையை அனுபவிக்கிறேன். பெண்ணு பிரச்சனை, பணம் பிரச்சனை, பொருளாதாரம் பிரச்சனை, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் அனுபவிக்கிறேன். ஆனால் எந்த இடத்துல தியாகமும் பண்றேன். எல்லா உயிர்களுக்காகவும் நான் தியாகம் பண்ணி வாழ்றன்ற வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்க நம்ம மீனராசி. இதுலதான் மீனராசியில தான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம யாரும் சொல்லுவோம் அப்படின்னா 12ஆம் இடம் அப்படின்னாலே இவங்களுக்கான வழிபாடுன்னு எடுத்துட்டோம்னா கூட மோஸ்ட் ஆஃப் ஜீவசமாதிகள் சொல்லுவோம். சித்தர்கள், ஜீவசமாதிகள், ஞானிகள், யோகிகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா எல்லாம் முற்றும் துறந்த ஒரு துறவியான ஒரு வாழ்க்கை. இது மாதிரிதான் மீனத்துல பிறந்தவங்க எல்லாருமே ஆரம்ப காலங்கள்ல இருந்து அவங்களுடைய வாழ்க்கை அனுபவமா கொண்டு போய் கடைசி ஒரு துறவி மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதி. எவ்வளவுதான் பணம் காசு இருக்கட்டுங்க, அது இல்லைங்க, எனக்கு வாழ்க்கையில இயற்கையா சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற அளவுக்கு ஆசைப்படுற நிலைமை கொண்டு வந்து கொடுத்துரும். கண்டிப்பா மேம். இன்னும் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு அவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு மேம் போகணும்? நிச்சயமா கூரை இல்லா தெய்வ வழிபாடு, ஆகாய லிங்கேஸ்வரர் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான லிங்க வழிபாடுகள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளை பாக்குறாங்க, குழந்தைகள் ஏதாவது இவங்க கிட்ட வந்து கேட்கறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு இவங்களால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பா செஞ்சுட்டே வரணும். அது மட்டும் இல்லாம சித்தர்கள், ஜீவ சமாதிகள் போயிட்டு உங்களோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்றம் கண்டிப்பா கிடைச்சது. ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஏதோ ஒன்று கத்துக்கிட்டேன், ஏதோ ஒரு லேர்ன் ஆகுது, எனக்கு என்னோட கர்மா ஏதோ கழிகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்றதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கொடுப்பனை சித்தர்கள், ஜீவ சமாதிகள். கண்டிப்பா மேம் சொன்னது கேட்டிருப்பீங்க. நீங்களும் அடுத்தவர்களுக்காகவே வாழ்கிற மீனமா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப அருமையா பேசுறீங்க மேம் இவ்வளவு நேரம். தேங்க்யூ மேம்.